இந்த தபூக் யுத்தத்தை பற்றி நான் உங்களிடத்திலே பேசுகிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தபூக் என்ற யுத்தமே நடக்கவில்லை. தபூக்கிலே இருந்து ஒருவரும் கொல்லப்படவும் இல்லை, எதிரிகளோடு மோதவும் இல்லை, இரத்தம் ஓட்டப்படவும் இல்லை. ஆனால் இந்த சொல்லப்படுகின்ற தபூக் யுத்தம் தகவல்கள் தேடினால் 30-40 பக்கம் தாண்டி போகுது. தகவல் தபூக் யுத்தத்தை பற்றி சுத்தமே நடக்கல. போனதும் வந்ததும் தான், போனதும் வந்தது மட்டும்தான். ஆனால் அதை பத்தி பேசுறா கூட 2-3 மணி நேரம் தேவை, போனதுக்கு வந்ததுக்கு. அவ்வளவுக்கு படிப்பினையுள்ள ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதும் வந்தது அவ்வளவு படிப்பினை உள்ளது. எத்தனை பேர் தபூக் யுத்தத்திலே கொல்லப்பட்டாங்க? ஒருத்தரும் கொல்லப்படல, யுத்தமே நடக்கல, யுத்தமே நடக்கவில்லை. எத்தனை பேர் முஸ்ரிக்கீன்களில் கொல்லப்பட்டார்கள்? யுத்தமே நடக்கல. ரசூலுல்லாஹ் அங்க போனதும் வந்தது மட்டும்தான். ஆனால் போவதே ஒரு யுத்தமாக இருந்தது. தபூக் யுத்தத்துக்கு, தபூக் யுத்தத்துக்கு போறதே ஒரு யுத்தம். போக முந்தைய யுத்தம் செஞ்சுதான் தபூக்கு போகணும். ஏனென்றால் அந்த தபூக் யுத்தம் சம்பந்தமாக வருகின்ற செய்திகளை பார்த்தால் அந்த நேரம் மக்களுக்கு ஒரு கடுமையான கஷ்டமான ஒரு காலகட்டம். அது ஏன் கஷ்டமான காலகட்டம்? கடுமையான சூடடிக்கின்ற ஒரு காலகட்டம். மதீனாவுல கடுமையான சூடு, சும்மா பின்ன சூடல, கடுமையான சூடு. அதே நேரத்தில் நிழல்கள், விளைச்சல்கள், அதாவது அழகான நிழல்கள் தரக்கூடிய காலம் அது. அப்படி என்றால் நிறைய ஈத்தம்பழங்கள் எல்லாம் விளைச்சல் தரக்கூடிய நேரம், விவசாயங்கள் நிறைய விளைச்சல் தரக்கூடிய நேரம், பழங்கள் அப்படியே கொளித்து வருகின்ற நேரம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் தான் தபூக். அப்ப மிகப்பெரிய சோதனையாக யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? உலகம்தான் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. ரெடியாகுங்க என்று சொன்னா கூட அவ்வளவு ஸ்பீடா ரெடி ஆகல, அப்படி சூடு. இங்க இருந்து மக்காவுக்கு போறனா பரவாயில்ல, ஹுனைனுக்கு போறனா பரவாயில்ல, ஹைபருக்கு போறனா பரவாயில்ல. எங்க போகணும்? அங்க போகணும், சிரியா கிட்ட. சிரியா என்று சொன்னா எங்க? சிரியாவுக்கு போவது என்று சொன்னால் எதெல்லாம் தாண்டி போகணும்? ஈஜிப்டோட வாசல் இருக்குது. இப்ப அதாவது சுவேஸ் கால்வாய் கட்டிக்கிறாங்க, அந்த அந்த நிலப்பகுதியெல்லாம் தாண்டி, இங்கே இல்ல, இந்த அதுக்கு நேரா உள்ள நிலப்பகுதியெல்லாம் தாண்டி போகணும். அவங்களுக்கு கற்பனை பண்ணிக்கிறேன். அது அங்க போறது நிறைய பேருக்கு கற்பனை பண்ண முடியாது. அது மாத்திரமல்ல, அந்த டைம்ல முஸ்லிம்கள் மக்கா வெற்றி தானே, என்ன முடியாத அளவுக்கு முஸ்லிம்கள் இருந்தாங்க, என்ன முடியாத அளவுக்கு முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு முறை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்கள பேர் லிஸ்ட் எழுதுங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்கள பேர் லிஸ்ட் எல்லாம் எழுதுங்க என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபிக்கு, ரசூலுல்லாஹ் பேர் லிஸ்ட் எழுதணும், யாராவது மாறிடுவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, முஸ்லிம்களோட முழு பேர் லிஸ்ட் இருக்கணும் என்னன்றாங்க ரசூலுல்லாஹ். பேர் லிஸ்ட் எழுதப்படுது, முழு முஸ்லிம்கள் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை கொண்டார்களோ அப்படியெல்லாம் எழுதப்படுது. மக்கா வெற்றிக்கு போற பேர் லிஸ்டே எழுத இயலாது, அவ்வளவுக்கு முஸ்லிம்கள். அந்த அளவுக்கு பெரிய ஒரு கிரௌட் ஆகிற டைம். அதனால யுத்தத்துக்கு போகாமிக்கிறவங்க இன்னொரு சான்ஸ் தான், யார் வந்தா யார் வரலன்னு விளங்காது, யார் வந்தார்கள் யார் வரலன்னு விளங்கவும் அது ரசூலுல்லாஹ் கணக்கிட்டு பார்க்கவும் இயலாது. ஆனா பேரறியப்பட்ட அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ ரலியல்லாஹு அன்ஹும் இது போன்ற யாரா வராமல் தான் விளங்கிடும். ஆனால் பெருமளவில் அறியப்படாத யாரும் வராமல் இருந்தால் விளங்கக்கூடிய யுத்தம் அல்ல. அப்ப பலவிதமாக பின்னடிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பமும் நல்ல காரணியும் உள்ள யுத்தம் தான் தபூக் யுத்தம். அதனாலதான் அல்லாஹ் இந்த யுத்தத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் டெஸ்ட் பண்ணுவதற்காக. இப்ப மக்கா வெற்றி தானே, மதீனத்து, அதாவது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களது கரங்களை நீங்களே அழிவின் பக்கம் விட்டு செல்லாதீர்கள். ஒரு குர்ஆன் வசனம். அப்ப அவர் சொல்றாரு, இந்த குர்ஆன் வசனத்துக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கிறீங்க, அந்த விளக்கம் அல்ல. என்ன விளக்கம் தெரியுமா? மக்காவிலே நாங்கள் மதீனாவிலே வெற்றி அடைந்து இஸ்லாம் உறுதிப்பட்ட ஒரு சூழல் உருவாகிட்டு யாரும் இனி இஸ்லாத்தை தட்டக்கூடிய நிலைமையில இல்ல, வளர்ந்துட்டோம். அப்ப நாங்க அன்சார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டோம், சரி இப்ப போதும், இப்ப நம்மளோட வேலையை பார்ப்போம், என்ன எல்லா பொருளாதாரத்தை சீர் செஞ்சு விவசாயங்களை பார்த்து கொஞ்சம் ஊடு கெடுல ஒழுங்கா டெவலப் பண்ணி அப்படின்னு சொன்னோம். உடனடியா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான், லா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களது கரங்களை நீங்களே அழிவின் பக்கம் விட்டு செல்ல வேண்டாம். வெத்திட்டா தியாகம் முடிஞ்சா, மௌத்து வரைக்கும் தியாகம் இருக்கணும், மௌத்து வரைக்கும் தியாகம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அப்ப எல்லாருடைய மனநிலை எப்படி இருந்த டைம் அது? இனி போதும், இனி நம்ம மற்ற வேலைகளை பார்ப்போம் என்று டைம்ல மறுபடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாங்க தபூக்குக்கு போவோம்ன்றாங்க. முனாஃபிக்குகளுக்கு தாங்க எல்லாம் பேசு, ஒவ்வொரு யுத்தமா வந்து 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 சரி மக்கா வெற்றி அடைஞ்சாச்சு, இப்ப இருப்பவே ரசூலுல்லாஹ் எரிக்க ரெடி இல்லை, இஸ்லாம் போகணும், சிரியாவுக்கு போக ரெடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால முனாஃபிக்குகளுக்கு பாடமாகுது. அறுவடை காலம் என்றதுனால அழகான நிழல் தருகின்ற காலம் என்பது
அதாவது உச்சகட்டத்திலே சூரியன் உள்ள காலம், அதனால விவசாயம் கூடுதலாக விளைச்சல் தருகின்ற நேரம் என்றதுனால